ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் பொரியல் பார்க்கலாம். வாங்க. பாவக்காவை குட்டி குட்டியாக நறுக்கி உப்பு போட்டு தண்ணியில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சீரகம் போட்டு தாளிங்க. கடுகு சீரகம் போட்டதுக்கப்புறம் பொடி பொடியாக வச்சுனா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போடலாம். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, சும்மா அது கூடவே பாவக்காவும் போடலாம். பாவக்காவும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்து கிளறிட்டே இருக்கணும்னா தேவையில்லை, ஃப்ரீயாகவே விட்டுடலாம். இது நல்லா இப்படி ஆகிடும். அப்பப்போ வந்து மட்டும் தேடி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுருக்கேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க.